ஆக்டர் கார்த்தியுடைய மாஸ்டர் படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துடைய டைரக்டரான தமிழ் வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஷல் படம் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. அப்ப இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மார்ஷல் படம் ரிலீஸ் ஆயிரும். அத தாண்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எஸ்டிஆருடைய அரசன் இந்த படத்தையுமே இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சோ இத தாண்டி என்னென்ன படங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி கார்த்தியுடைய சர்தார் 2 படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்த இந்த வருஷம் மே அல்லது ஜூன்ல ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதுக்கடுத்து ஆக்டர் கார்த்தியுடைய லைனப் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு தெலுங்கு டேரக்டர் கூட சேர்ந்து ஒரு தெலுங்கு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். இது போக கைதி 2 ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சுதேசி இயக்கத்துல ஒரு படம், மாரி செல்வராஜோட இயக்கத்துல ஒரு படம், அண்ட் பாரஞ்சித்தோட இயக்கத்துல ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் பண்ண போறாரு. சோ இந்த எல்லா ப்ராஜெக்டையும் முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மார்ஷல் படத்துடைய பார்ட் 2. சோ மார்ஷல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பார்ட் ஃபிலிமா தான் வரப்போகுது. சோ அதுக்கான பார்ட் 2 பாத்தீங்கன்னா இந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சிட்டு தான் கார்த்தி பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் தனுஷுடைய கர படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அத தொடர்ந்து இந்த வாரமே பாத்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக இந்த கர படத்துடைய ஆடியோ லான்ச்ச பத்தி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ச ஏப்ரல் 11ஆம் தேதி நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ ஏப்ரல் 11ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அங்கதான் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துடைய சென்சார் அப்டேட்டை இந்த வாரமே மூவி டீம் ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரிவிஷன் கமிட்டி இந்த படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எந்த கட்டுமே சொல்லல. ஒரு சில வார்த்தைகளை மட்டும் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ அதனால இந்த ஜனநாயகன் படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ அந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இந்த வாரமே மூவி டீம் ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அப்ப இந்த வாரமே பார்த்தீங்கன்னா சென்சார் டீம் வந்துட்டு சென்சார் சர்டிபிகேட்டை கொடுத்துருவாங்க. சோ இதுக்கடுத்து இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பார்க்க போறதா சொல்லப்படுது. எலெக்ஷன் கமிஷன் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் ஓகே சொல்லல அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த படம் மே 7ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆக்டர் விஜய் சேதுபதி அண்ட் மணிரத்னம் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இப்ப இந்த ப்ராஜெக்ட அபிஷியலா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்துல ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி அவங்களுமே நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை பாத்தீங்கன்னா லைகா புரொடக்ஷன்ஸ் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை பாத்தீங்கன்னா சோனி மியூசிக் அவங்க வாங்கியிருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ சோனி மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை 15 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ ஆஸ் யூசுவல் இந்த படத்துக்குமே பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் மியூசிக் பண்ண போறாரு. சோ இந்த ப்ராஜெக்ட பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த படத்துல ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஷூட் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா ஆக்டர் ஷாருக் கானுடைய போர்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த வாரத்துக்குள்ளே இந்த படத்துல ஃபுல் ஷூட்டிங்குமே முடிஞ்சிடும். சோ இந்த படத்தை பத்தி ஆக்ட்ரஸ் மிர்னா இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆனப்ப சொல்லியிருந்தேன் இந்த படத்தோட இன்டர்வியூ வந்து மாசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜெயிலர் படத்தோட இன்டர்வல் ரொம்ப மாசா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சோ அதே மாதிரி இந்த ஜெயிலர் 2 படத்திலயுமே பாத்தீங்கன்னா ஒரு மாசான சூப்பரான ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த இன்டர்வல் பிளாக்ல நான் நடிச்சிருக்கேனா அப்படிங்கறத இப்ப நான் ரிவீல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. சோ இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்ப கண்டிப்பா ஜெயிலர் 2 படத்துடைய இன்டர்வல் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து தலைவர் 173 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மந்த்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இப்ப ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துல ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் அண்ட் பெர்சு ஜோசப் இவங்க 2 பேரும் நடிக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இது போக இந்த படத்துல ஒரு பெரிய ஆக்டர் வந்து கேமியா அப்பீரன்ஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அது எந்த ஆக்டர் யாரு என்ன எது அப்படிங்கிறது கிளியரா தெரியல. அது போக போக தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு படத்துலருந்து அன்எக்ஸ்பெக்டடா படத்தோட செகண்ட் சிங்கிள ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டுமே ரிலீஸ் பண்ணல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த படத்துல ஆக்டர் எஸ்டிஆர் வந்து ஒரு பாட்டு பாடி குடுத்துருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பாட்ட தான் பார்த்தீங்கன்னா, இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 4 பேரு. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு வில்லனுக்கான பாட்டா அமைஞ்சிருக்கு. யாருப்பா இந்த படத்துடைய வில்லன் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி ஆர்ஜே பாலாஜி தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வில்லனா நடிச்சிருக்காரு. சோ அவருடைய கேரக்டருக்கான ஒரு சாங்கா தான் பார்த்தீங்கன்னா இந்த சாங் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா பேபி கண்ணன் அப்படிங்கிற கேரக்டர்ல வரப்போறாரு. சோ அவரு கூட பார்த்தீங்கன்னா ஆக்டர் மன்சூர் அலிகான், ஜாஃபர் சாதிக் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா படத்துல ஆர்ஜே பாலாஜியுடைய டீமா இருக்காங்க. அப்ப இந்த கருப்பு படம் பார்த்தீங்கன்னா கருப்புசாமி பிளஸ் லாயரா இருக்கக்கூடிய சூர்யாவுக்கும் அண்ட் ஃபன் வில்லனா இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜிக்கும் நடக்கக்கூடிய கிளாஸ் தான் இந்த படமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்லாம் கலந்த ஒரு காமிக்கல் வில்லனா வரப்போறாருன்னு நினைக்கிறேன். சோ அவருடைய கேரக்டர் படத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பாட்டை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ எனக்கு இந்த பாட்டை கேட்கறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சோ இது போக டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து, படையப்பா, பாஷா இந்த படம்லாம் கலந்த மாதிரி இந்த கருப்பு படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் சீனு அண்ட் ஃபன் இன்டர்வல் அண்ட் பவர்ஃபுல் கிளைமேக்ஸோட இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. என்னதான் இந்த படம் ஆர்ஜே பாலாஜியுடைய டைரக்ஷன்ல வந்தாலும் இந்த படம் ஃபுல்லா சூர்யாக்கான படமா இருக்கும். சூர்யா சாருக்கான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருப்பு படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் ஆர்ஜே பாலாஜி தளபதி கிட்ட தான் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ்ல வந்தது. சோ அதை ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி கிட்ட சொன்ன இந்த ஸ்டோரி தான் இப்ப சூர்யாக்கு வந்து அமைஞ்சிருக்கு. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.